திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆடியோ விவகாரத்தில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என கூறி கோவில் ஊழியர்கள் புகார் அளித்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த சில வருடங்களாகவே நடைபெறும் ஊழல்கள் குறித்து அவ்வப்போது சர்ச்சை வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் வெளிவந்த வண்ணம் இருந்து வருகின்றன. இந்த நிலையில் அண்ணாமலையார் கோவில் மணியக்காரராக பொறுப்பேற்றுள்ள ராஜா என்பவர் 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் இடத்தில் பணிபுரியும் கண்ணன் என்பவரிடம் 50,000 ரூபாய் தர வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து கண்ணன் தனது நண்பரான சுரேஷ் நந்தா என்பவரிடம் உரையாடியுள்ளார். மேலும் கோவில் இணை ஆணையர் பரணிதரன் என்பவர் கோவில் குறித்து எதுவும் பேசக்கூடாது என்று தன்னை அழைத்து கண்டித்ததால் தான் மிகப்பெரிய மன உளைச்சலில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பேசணும்னா என்ன பார்க்கவே இல்லைன்னாரு. வேலையா இருந்தா வரல அப்படின்னு நம்ம வீட்டுக்கு போற வழி நிறுத்தி கேட்டாரு. 50,000 கொடுத்துருப்பா அப்படின்னாரு. எதுக்கு 50,000? வாரத்துக்கு 50,000 கொடுத்துருப்பா. வாரத்துக்கு 50,000? ஏன்னு கேட்டேன். கொடுத்துருப்பா அப்படின்னா, கொடுப்பா டிக்கெட் கவுண்டர்ல இருக்கல அப்படின்னாரு. ஓ, எனக்கு சம்பளமே 22,000, நான் ஒண்ணு கொடுக்கணும், முடியாது. இது தொடர்பான ஆடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இந்த ஆடியோ விவகாரத்தில் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீதுதான் தவறு உள்ளதாக திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் இணைந்து இன்று திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளனர். மேலும் அண்ணாமலையார் கோவிலில் பணியாற்றும் ஊழியர்களை மிரட்டி மன உளைச்சல் ஏற்படுத்தி பணம் பறிக்கும் கும்பல் மீது அறநிலையத்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. இது மாதிரி அவதூறாக பேசுவதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் சிவாச்சாரியார் சார்பாகவும் பணியாளர் சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திருக்கோயில் மட்டும் இல்லாமல் இந்த ஊர் மக்களும், திருவண்ணாமலை வாழ்கின்ற ஊர் மக்களும் நம்மளுடைய ஊரை பற்றி, நம்மளுடைய கோயிலை பற்றி இனிமேல் அவதூறு பேசுகின்ற நபர்களுக்கு இதே நடவடிக்கை தொடரும் என்று எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.